Hello guys, welcome back to our channel. Today we will be doing the preview of the team SRH. Sriram, your opening thoughts and auction and injury updates. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷன்லேருந்தே போவோம். ஆக்ஷன்ல வந்து சொல்லிக்கிற மாதிரி பிக் பார்த்தோன்னா 13 crores சூப்பர் டூப்பர் லிவிங் ஸ்டோன் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவனை வந்து அன்சோல்டா போயிட்டு அதுக்கப்புறம் 13 crore வரைக்கும் பிட் பண்ணி எடுத்தாங்க. எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க அவங்க ஷமியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜாம்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் சஹரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தது. பட் பவுலர்ஸை தவிர மற்ற எல்லாரையுமே எடுத்தாங்க. ஈவன் சலீல் அரோரானும் கிட்டத்தட்ட கார்த்திக் சர்மாவோட ஈக்குவலன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்தாங்க. நல்ல பிரைஸ் எடுத்தாங்க, நல்ல டீல்னு சொல்றாங்க. பட் அவுட் ஆஃப் 25 crore 13 crore இவர் எடுத்துட்டு லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு மிச்ச சின்ன சின்ன பைஸ் எடுத்தாங்க. எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க. ஈவன் எட்வர்ட்ஸும் அவுட் ஆஃப் IPL ரூல்ட் அவுட். ஸோ ரிமைன் 5 crores தான் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட் மெஸ் வந்து சன்ரைசர்ஸோட ஆக்ஷன் நான் சொல்லுவேன். அவங்க பண்ண ஒரே ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாம பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கேவோட பர்ஸை வந்து பஸ் பண்ணது மட்டும்தான். மற்றபடி அவங்க ஆக்ஷன்ல ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அவங்க நினைச்ச மாதிரி போகல. ஏன்னா அவங்களோட பவுலிங்கோட கிளாரிங் வீக்னஸை பார்த்தாலே தெரியுது. பேட் கமின்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல, ராகுல் சேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஸோ கம்மிங் டு இன்ஜுரிஸ், ஜாக் எட்வர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் மேஜர் ப்ளோ வந்து பேட் கமின்ஸ் ஃபியூ மேட்சஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஃபியூ மேட்சஸ் எவ்வளோன்னு தெரில. 3 matches 5 matches 6 matches தெரில. இன்னும் ஆஸ்திரேலியா வந்து NOC கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் இதுதான் அவங்களோட இப்போ இன்ஜுரி அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா கிருத்தி? இல்ல ஆனா அவங்க ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்கலாம்னா, ஐ திங்க் அவங்க ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் எடுத்திருக்கலாம் ஜஸ்ட் டு இப்ப ஏதாவது டு சேஞ்ச் தேர் காம்பினேஷன்ஸ். ஏன்னா இப்ப ரெண்டு வெரி வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. IPL இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்கிட்ட துபாய் கிட்டனா மாட்டிட்டாங்கன்னா எல்லா டீம்லயும் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் SRH ஆப்ஷன்ல நான் ஆப்ஷனுக்கு ஒரு 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 4 or 5 தான் நான் கொடுப்பேன். ரொம்ப பேட் ஆப்ஷன். எனக்கு என்ன இதுன்னா அவங்க ஈவன் ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கலாம். லிவிங்ஸ்டனுக்கு போனது போல ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கலாம். ரவி பிஷ்னாய்க்கு போயிருக்கலாம். அவங்க போன மாதிரியே தெரியல. அக்யூப் நபீதார் போல, அசோக் சர்மா போல அவங்களாம் ரொம்ப சீப்பான பிரைஸுக்கு கிடைச்சாங்க. ஈவன் அசோக் சர்மாலாம் அந்த அவங்களோட மெயின் கன்சர்னே ஃபாஸ்ட் பவுலிங் தானே. ஏன்னா இப்போ வந்து ஜெயதேவ் உனத்கன்னு ஹர்ஷல் பட்டேல் பவர் பிளேல போட்டா என்ன மாதிரி இதுவாகும் தெரியாது. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பேட்டிங் ஹெவி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் மீன் சேசிங் வந்து 300 சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் 250 கொடுத்தாலும் பரவாயில்ல. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா 250 கொடுத்தாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். பட் கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப புவர் ஆக்ஷன் தான். ஸோ ஐ வில் ஆல்சோ கிவ் 4 out of 10. So my playing 11 will be Abhishek Sharma, Travis Head, Ishan Kishan, Hendrik Klaasen, Nitish Kumar Reddy, Ankit Verma or Salil Arora. யார் வேணாலும் விளையாடலாம். அப்புறம் நான் லிவிங்ஸ்டன் ஆட மாட்டேன். இருந்தாலும் they will play just for the sake of 13 crores. அப்புறம் பிரைடன் கார்ஸ் தான் ஆடி ஆகணும். இஷான் மலிங்காக்கும் அவங்க NOC கொடுக்கலாம், இஸ் இன்ஜூர்ட். அப்புறம் 9 ஜெயதேவ் உனட்கட், 10 ஹர்ஷல் பட்டேல், 11 ஹர்ஷ் துபே அண்ட் 12 ஜீஷான் அன்சாரி or ஓம்கார் தர்மாலே ஒரு ஃபாஸ்ட் bowler ஆடலாம். If they feel Livingston can fill the role of a spinner, they'll play ஓம்கார் தர்மாலே. So Mr. Sriram, your opinion? என்னோட சேம் 11 தான். மேபி இன்னொரு பவுலர் நான் கூட ஆட் பண்ணுவேன். சிவம் குமார்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக்கி இருக்காரு. அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா போடுறாரு. ஸோ அவருக்கும் மேபி சிமிலர் டு ஹர்ஷ் துபே தான். ஸோ ஒரு எய்தர் ஹர்ஷர், பட் ஹர்ஷ் வந்து ரஞ்சில வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸா பேட்டர் கூட. ஸோ அதனால அவருக்கு தான் சான்சஸ் இருக்கும். பட் எனக்கு டக்குன்னு பார்த்தா கிளாரிங் வீக்னஸ் பவர் பிளே பவுலர் யாருன்னு எனக்கு தெரியல. பிரைடன் கார்ஸா, யஷன் மலிங்கா, ஒரு ஆள் தான் போட முடியும். இல்லைன்னா அவங்க 2 பேரையும் கொண்டு வரணும். லிவிங்ஸ்டனோட பிளேஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அது கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க இன்னொன்னும் பண்ணலாம். எனக்கு 2 பவுலிங்கை நான் ஸ்ட்ரென்தன் பண்றேன்னு சொல்லிட்டு அனிகேத் வர்மாக்கு அப்புறம் சலீல் அரோராவையும் எடுத்துட்டு இந்தியன் இதுவா எடுத்துட்டு வந்து பண்ணலாம். இல்லைன்னா 2 ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரதுக்கு அப்போ வந்து ஸ்பின்னை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ ஆனா உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் போலர் கிடையாது அப்படி பண்ண கூட. ஏன்னா இப்ப லிவிங்ஸ்டன் மாதிரி நீங்க சலீல் ஆடினா நீங்க ஓவர்சீஸ் போலே கிடையாது. இஷான் மலிக் இஸ் இன்ஜூர்ட், எட்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன்ஜூர்ட். யஷான் யஷான் மணிக்காவும் இல்லைல்ல, கரெக்ட். ஸோ தெரில, எனக்கு உண்மையிலேயே இது ரொம்ப வீக்கான பவுலிங் அட்டாக்காக தான் எனக்கு தெரியுது. பட் வின் பண்ணணும்னு நினைச்சா அவங்க பேட்டிங் தான் வின் பண்ணணும். பட் இன்னொரு விஷயம், நிதிஷ் வந்து கண்டிப்பா இந்த சீசன் பவுலிங் போட்டே ஆகணும். அவர் எப்படியோ அவர் கண்டிப்பா. இம்ப்ரூவ் பண்ணி 1 or 2 hours வாங்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா டாப்ல வேற யாருமே பவுலிங் போடுறதுக்கு ஆளே கிடையாது. அபிஷேக் சர்மாவோட பவுலிங்லாம் நம்ம ரிலே பண்ணவே முடியாது. எங்கேயாவது ஒரு ஓவர் போட்டா 20 ரன் போயிடுச்சுன்னா மேட்சோட மொமெண்டமே போயிடும். லைக் தூபே மாதிரி தான். ஒரு டிபெண்டபிளான ஒரு 1 or 2 hours கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில மேட்சஸ் வந்து தூபே விக்கெட்ஸ் எடுப்பாரு, சில மேட்சஸ் வந்து 2 overs 30-40 ரன்ஸ் கூட போவாரு. ஸோ மேட்சோட டேர்னிங் பாயிண்டா கூட மாறிடும். ஸோ அந்த மாதிரி தான் பவுலர் அபிஷேக் சர்மா. ஸோ எம்கே ராஸ்ட் பவுல். ஸோ அப்படி பார்த்தா கூட உங்ககிட்ட ஒரு கரெக்டாவே ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு, லிவிங்ஸ்டனை சேர்த்தா. ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா கண்டிப்பா அவங்களோட டாப் 4 பேட்டிங் நான் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரிக் கிளாசன். நீங்க வந்து ஒரு நம்மள அட்லீஸ்ட் ஒரு 3 கேம்ஸ்ல அவங்களோட டாப் ஆர்டரே ஒரு கேம் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறேன்னா குட் யங் ஃபினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. அனிகேத் வர்மா லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம், நல்லா அடி அடிச்சாரு. பட் அவரோட நான் ஃபினிஷர் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பின் ஹிட்டர்னு சொல்லுவேன். அப்புறம் சலீல் அரோரா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்மாட்ல கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தீஸ் ஆர் தி ஸ்ட்ரென்த்ஸ். ஆப்வியஸா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். டில் 7-8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரென்த், அதுவும் எஸ்பெஷலி டாப் 3 வந்து கடப்பாறையான டாப் 3. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் அவங்க வின் பண்ற மேட்சஸ்ல இவங்க டாப் 3யோட இம்பாக்ட் தான் கண்டிப்பா அதிகம் இருக்க போகுது. டாப் 3 எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பதான் மேட்ச் வின் பண்ண போறாங்க. டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணியும் தோக்குறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா. சோ அவங்களோட வீக்னஸ் என்னன்னா நல்ல பொட்டன்ஷியல் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் மென்ஷன் பண்ண மாதிரி ஷிவாங் குமார், ஜீஷான் அன்சாரி, ஹர்ஷ் துபே. ஆனா நான் சொன்ன பாயிண்ட் தான், அவங்க ஐபிஎல்ல இருக்கிற பவர் ஹீட்டர்ஸ் அப்புறம் ஸ்மால் பவுண்டரிஸ்ல எப்படி போடுறாங்கன்னு வந்து அது டெஸ்ட் ஆகும். ஏன்னா ஸ்மார்ட்ல வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் தான் நீங்க போவீங்க. இங்க வந்து ஓவர்சீஸ் பேட்டர், பவர் ஹீட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திஸ் வில் பி அ கன்சர்னிங் திங். அப்புறம் பவர் பிளே போலிங் இப்போதைக்கு 11ல பார்த்தா ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் கமின்ஸ், 5 or ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமின்ஸ் இருக்க மாட்டார். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா கார்ஸ், ஜெயதேவ் உனட்கட், ஹர்ஷல் பட்டேல். கார்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் கண்டிப்பா எல்லா மேட்சும் 50 ரன் போவாரு. கண்டிப்பா 50 ரன் போவாரு. அப்புறம் ஜெயதேவ் உனட்கட் லாஸ்ட் இயர் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஏன்னா அப்ப கமின்ஸ் இருந்தாரு நியூ பால். அவரு 3 overs நியூ பால் ஆன் த ட்ராட் போட்டாரு. ஆனா இப்ப உனட்கட்னா பவர் பிளேல போட்டா நம்மளுக்கு தெரியும் என்ன ஆகும்னு. அப்புறம் ஹர்ஷல் பட்டேலும் சேம் தான். ஸோ அவங்களோட பவர் பிளே போலிங் ஒரு பிகெஸ்ட் கன்சர்ன். ஒரு போலர் கூட கிடையாது பவர் பிளேல போட. சேம் என்னோட தான். இப்போ பால் ஸ்விங் ஆகுதுன்னா ஸ்விங் பண்றதுக்கு அங்க பவுலரே கிடையாது. பிரைடன் காஸ் சிம்பிள் அண்ட் இங்கிலாந்துக்கு அவர் வந்து மிடில் ஓவர்ல போடுற பவுலர் தான், பவர் பிளே பவுலர் கிடையாது. ஒருவேளை ஓம்கார் போடுறோன்னா ஓம்காருக்கு பிளேயிங் 11ல இல்ல பிளேயிங் 12ல சான்ஸே இல்லை. ஏன்னா செஷன் இல்லைன்னா நம்ம அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த கேஸ்ல வந்து பவர் பிளே வந்து ரொம்ப ரொம்ப வீக். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 2-3 overs வந்து யார் போடுவாங்க, ஐ மீன் இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ தே மைட் வின் மேட்சஸ், பட் பிளே ஆஃப் போறது இந்த பவுலிங் அட்டாக் வச்சு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அப்படி போனாலும் எனக்கு தெரிஞ்சது ஒரு மிராக்கிளா தான் இருக்கும். So as you mentioned about playoffs, so give your qualification chances for this team. எனக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் பேட்டிங் மட்டும் ஒரு டீம் போகுதுன்னா கண்டிப்பா அது குவாலிஃபை ஆகாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் பவுலிங் அட்டாக் இருந்தாலாவது போதும். பட் இங்க டீசென்டான பவுலிங் அட்டாக் கூட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. சொல்லலாம் செஷன் அன்சாரி சூப்பரா போட்டுருவாரு, ஹர்ஷ் துபே வந்து ரஞ்சி இது எல்லாம் சொல்லுவாங்க. பட் பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ், இந்த ஐபிஎல் ஸ்டாட்ஸ் யாருக்குமே பெருசா இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இல்ல. ஸோ அதனால இவங்களோட பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக். அதனால குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் ரூல் அவுட் பண்றேன். பட் அவங்க பேட்டிங் ஒரு மிராக்கிள் பண்ணி போலிங் ஏதாவது பேட்டிங் ஓகே குட், போலிங் ஏதாவது மிராக்கிள் பண்ண ஒரே ஒரு சான்ஸ். இப்ப நம்ம வந்து இந்த டீமை நம்ம குவாலிஃபை கூட பண்ண வைக்கலாம். ஜீஷான் அன்சாரி எவ்வளவு இல்ல நல்ல அது போலர். எல்லாமே ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு காம்பினேஷன்ல தான் நம்ம சொல்றோம். யாருமே லாஸ்ட் டைம் பார்த்தா நம்ம எல்எஸ்டி வந்து பாட்டம் 10 நம்ம முன்னாடியே சொன்னோம் அந்த பவுலிங் அட்டாக். பட் ஆனா பாட்டம் 10 வரல.
அதை விட நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்த சிஎஸ்கே கீழே வந்தது. ரொம்ப ரொம்ப மோசமா நம்ம ரேட் பண்ண எல்எஸ்டி வந்து 8 ஆர் சம்திங் வந்தது. ஸோ பட் எனிவே பாட்டம் ஆஃப் த ஐ மீன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் நான் சொல்ல வரேன். So total ratings out of 10 for this team based on balance, bowling, batting. 6.5. ஓகே, நான் ஒரு 6, நான் ஒரு 7 கொடுப்பேன் ஆக்சுவலா இந்த டீமுக்கு. ஏன்னா நான் அவங்க பேட்டிங் நான் ஒரு 4.5 கண்டிப்பா கொடுப்பேன். அவங்க பேலன்ஸ்க்கு நான் ஒரு மார்க் கொடுப்பேன். அப்புறம் அவங்களோட bowling 1.5. So I'll give them a 7, but I almost rule out them from the qualification. So Mr. Sriram, your final thoughts on this team? பேட்டிங் ஹெவி, பவுலிங் வெரி வெரி வீக். ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேட்டிங்னால மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும். ஸோ சில பேர் சொல்லலாம் எஸ்ஆர்எச் கேன் வின் 7 மேட்சஸ் இன் தேர் ஹோம், ஏன்னா அவங்க பேட்டிங் கண்டிஷன்ஸ். ஆனா நீங்க ஹைதராபாத் ஸ்டேடியம்ல பார்த்தாலும் எல்லா மேட்சஸும் உங்களுக்கு 270 போகாது. 2 types of wickets இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து அவங்க அப்படிதான் மாட்டிக்கிட்டாங்க. 2 types எல்லா of மேட்சும் wickets இருக்கு. மாட்டிக்கிட்டாங்க லாஸ்ட் டைம். 280 wickets, இன்னொன்னு வந்து 160 wicket. அவங்களுக்கு லாஸ்ட் இயர் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் ஒரு 3-4 மேட்சஸ் 160 wicketsல கிடைச்சிருச்சு. ஒரு ஸ்லோ விக்கெட்ல. எனக்கு என்னடா அவங்க 300 அடிச்சா கூட 300 அடிச்ச திரும்ப குடுக்குற அளவுக்கு பவுலிங் வச்சிருக்காங்கன்னு தோணுது. கண்டிப்பா வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பவர் பிளேல கமின்ஸ் கூட ஒரு ப்ரூவன் பவர் பிளே பவுலர் நான் சொல்ல மாட்டேன். இல்ல பவர் பிளே ப்ரூவன் பவர் பிளே பவுலர் தான். அவரோட பிரச்சனை என்ன ஆச்சுன்னா அவரால் பவர் பிளேல போட முடியாத சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு அந்த அப்பப்போ ரொம்ப ரன் போகும்போது அதை கண்டெயின் பண்றதுக்கோ இல்ல அந்த ஃப்ளோ பிரேக் பண்றதுக்கு ஒரு பவுலர் வேணும். அந்த மாதிரி ஆயிட்டார். ஏன்னா இப்போ எம்ஐக்கு வந்து பவர் பிளே பும்ரா போட தேவையில்லை. பிகாஸ் ட்ரெண்ட் போல்ட், சஹரும், ஹார்திக் பாண்டியா இருக்காங்க. இவருக்கு அந்த மாதிரி பவுலர் இல்லாதனால இவரால் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மிடில் ஓவர்ல தான் வேற வழியெல்லாம் போட வேண்டியதா இருக்கு, இல்ல பவர் பிளேல போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா he is trying to take responsibility to both the crucial overs. ஏன்னா இந்த டீம்ல அப்படி ஒரு லீடர்ஷிப் எடுக்கிற மாதிரி ஒரு கமின்ஸ் ஒரு ஹாஃப் கூட எனக்கு யாரும் இருக்குன்னு தெரியல. அப்புறம் பை த வே இஷான் கிஷன் இஸ் தேர் கேப்டன் while Cummins is missed. Yeah. So we have come to the end of this video. Hope you like it. Thanks a lot and bye. Bye.